ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலையும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். தினம் ஒரு வேத தியானம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாட்களிலேயும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைபெறப் போகிறார். நாம் வேத புஸ்தகம் அதனுடைய யோவான் எழுதின புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு ஒரு தியான பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். யோவான் 13வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நேரத்திலே சீஷர்களோடு கூட நேரங்களை செலவு செய்ததை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவுகிற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு ஆண்டவர் ஒரு போதகன் 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இதை பல வியாக்கியானங்களை சபைக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 13வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை செய்துவிட்டும் இன்னொரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு தலைவன் ஆண்டவரும் போதகருமான நானே என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் போதகருமான நானே என்று சொல்லி ஒரு காரியத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவும் ஒரு சில காரியங்களை செய்து முடித்து முதல் பகுதியை கால்களை கழுவி செய்து முடித்து அது ஏன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியை செய்வதற்கு முன்பாகவே சொல்லுகிறார். அதில் முதலாவது பகுதியை நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். இயேசு கால்களை கழுவின ஒரு சம்பவத்தை நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். இயேசு கால்களை கழுவின சம்பவத்தை நாம் அடிக்கடி வேதத்தில் தியானித்திருக்கிறோம். சபைகளில் போதிக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரும் போதகனுமான நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் 13வது வசனத்தில் கொஞ்சம் அழுத்தமாய் சொல்லுகிறார். நீங்கள் என்னை போதகன் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இப்பேற்பட்ட ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் என்று சொல்லி அங்கு கால்களை கழுவுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அவர் ஒரு ஆண்டவரும் போதகருமான மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவரும் போதகரும் என்று அவர்கள் சொல்லுகிறது சரிதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவர் தன் சீசருடைய கால்களை கழுவினார். இன்றைக்கு அநேக சபைகளிலே இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல ஒரு சிலர் அதை பாரம்பரிய முறையாய் மாற்றி விட்டார்களே ஒழிய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை. ஆண்டவரும் போதகருமான நானே என்று சொல்லி ஆண்டவர் தன் ஈக்குவல் உள்ள நபர்களுடைய கால்களை போல் அவர் கழுவவில்லை, தனக்கு சீசர்களுடைய கால்களை கழுவினார். நான் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சந்தித்த போது இப்பேற்பட்ட முறைமையை அங்கு நடக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் கவனித்த ஒரு விஷயம், போதகர்கள் தன்னுடைய பொசிஷனுக்குள்ள இருக்கிற போதவருடைய கால்களை கழுவதற்கு முற்பட்டார்களே ஒழிய தனக்கு கீழ் இருந்தவர்களுடைய கால்களை கழுவ அவர்கள் இருதயத்தில் இடமில்லை. என்றால் இப்படி உபசரிக்கிறதை விட அதை உபசரிக்காமல் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாறுவது என்னை பொறுத்தளவு வேத வசனத்தின் அடிப்படையில் அது சரியான காரியம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய உபதேசத்தை
குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் செய்கைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய நூதனங்களை இயேசு சீசர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு வேத வசனத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி நிறைய பாரம்பரிய முறைகளை உள்ளே கொண்டு வந்து உங்கள் கீழே இருக்கிற, அதாவது இம்பார்ட்டன்ட், நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காலையை அன்னைக்கு இயேசு கழுவுகிறார். தன் சத்துருனுடைய காளிகனை கழுவுறார். தன் ஜீவனுக்கு விரோதமாய் கண் கலங்குகிறார். சொல்லும்போது அவர் மனஸ்தாபப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது 21வது வசனம் சொல்லுகிறது, யூதாசை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது யூதாஸ் ஆவியிலே அவர் கலங்கினார். மத்தேயுவிலே பார்க்கும்போது அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனுடைய காலையும் இயேசு கழுவினது உண்டு. அதுதான் அவர் ஆண்டவரும் போதகருமாய் இருந்து செய்த வேலை. நீங்கள் கால்களை கழுவுகிறது அது உங்களுடைய மனசுக்கு ஏற்றது. ஆனால் எங்களை வளர்த்தவர்கள், எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் எங்களுக்கு வசனத்தை வாசிப்பது மாத்திரம் அல்லாமல் அதன்படி வாழ கற்றுக் கொடுத்தார்கள். எனவே கால்களை கழுவுகிறது, பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவது எல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அப்போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிற அவர் தன் சீசருடைய கால்களை கழுவினார். அப்போ யார் அந்த சீசன்? 16வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. யோவான் 13:16வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. என்னால் நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள். நான் தான் உங்களுக்கு எஜமான், நான் தான் உங்களுக்கு போதகர். பட் நான் உங்கள் கால்களை கழுவுகிறேன். இந்த ஒரு நேர்முக தேர்வு அங்கு மத்தேயு புஸ்தகத்திலே ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். மத்தேயு புஸ்தகத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே அதனுடைய 21வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே இன்னொரு சம்பவம் வருகிறது. என்ன என்று சொன்னால், யார் உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். மத்தேயு 20வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் முதல் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. செபிதேவின் தாயார் தன் 2 பிள்ளைகளையும் பரலோகத்தில் இருக்கும்போது, என்னுடைய பிள்ளைகள் ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்கிற அங்கே ஒரு ஆலோசனையை அங்கு இயேசுவோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்த பின்பு அவரோடு கூட இருந்த மற்ற 10 சீஷர்களும் என்ன பண்ணாங்களா, 24 மற்ற 10 பேரும் கேட்டு அதை 2 சகோதரர் பேரும் எரிச்சல் ஆனார்கள். மூர்க்கம், எரிச்சல் ஆனார்கள். மற்ற 10 பேர் மேலேயும் அவங்க கோபப்படுறாங்க. அப்போ அவர்கள் தாயார் சொன்ன அந்த காரியங்கள் அறிந்து சொன்னார்களோ அறியாமல் சொன்னார்களோ விசுவாசி சொன்னார்களோ, தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அங்கு ஒன்று மாற்றி யார் யார் என்று கேட்கிறார்கள் ஒழிய, நாம் சரியாய் இருக்கிறோமா என்று யோசிக்கிற கூட்டமாக இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் இயேசு மரண பரியந்தம் இந்த துணிக்கை தோய்த்து கொடுக்கிறவன் தான் சொன்னான் என்று மறைமுகமாய் சொன்னாரே ஒழிய, அவர் மரிக்கிற வரைக்கும் யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று யாருக்குமே சொல்லவில்லை. அதுதான் தலைமைத்துவம்.
இயேசு நல்ல ஒரு லீடர். அந்த 10 பேரும் பொறாமைப்படும் போது இயேசு அங்கு பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, மத்தேயு 20:24 வசனம் முதல், அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாக. அப்போ ஆண்டவர் இங்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய நோக்கத்தை நீங்கள் பார்த்தால், இந்த மாம்சத்தில் இருந்த அந்த பொசிஷனபிளை அவர் தன் லாபமாகவே எங்கும் கவனிக்கவில்லை. ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினேன். சீஷர்கள், என்னால் அனுப்பப்பட்ட உங்களுடைய கால்களை கழுவினேன். அப்போ இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட ஒரு தலைவர்களாய் இருக்கிறோம். இயேசுவின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்குள்ளே அந்த இருமாப்பு இருக்கக்கூடாது. உலகத்துல பெரியவர்கள், அதிகாரமுடையவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள். ஆனா உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். உங்களில் எவனாய்களும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று கற்றுக் கொடுக்கிறார். யார் நல்ல ஒரு தலைவன்? தன் ஸ்தானத்துக்கு ஏற்ற நபர்களை தேடுவதல்ல கால்களை கழுவ, தன் ஸ்தானத்துக்கு ஏற்றவர்களை கனம் பண்ண அழைப்பதல்ல, தன் சீசருடைய கால்களை கழுவினர் எஜமான் இயேசு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால், அவர் அதிகமாய் ஊழியத்தில் செலவு செய்த நேரம் ஜெபித்த நேரம். இரண்டாவது, அவர் அதிகமாய் ஊழியத்தில் செலவு செய்த நேரம் உபதேசித்த நேரம். மூன்றாவது, அவர் அதிகமாய் ஊழியத்தில் செலவு செய்த நேரம் தன் சீஷர்களோடு கூட செலவு செய்த நேரம் அதிகம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அற்புத அடையாளங்கள் செய்திருக்கிறார். அவர் அற்புத அடையாளத்திற்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்ததாக எங்கேயுமே பார்க்க முடியாது. வந்தவர்களை சுகமாக்குகிறார் மனதுருக்கத்தோடு. ஆனால் இந்த 3 காரியங்கள் தான் அவரை அநேக ஜனங்கள் அவருக்கு பின்னே வருவதற்கு காரணமாய் அமைந்தது. அற்புத அடையாளங்கள் அவர் யார் என்று அடையாளம் காமித்தது. ஆனால் உபதேசம் அநேகரை விசுவாசத்திற்குள் வழிநடத்தினது. அப்போ பிள்ளைகளே, தலைவர்களான நான் உங்கள் போதகனும் உங்கள் ஆண்டவரும் உங்கள் போதகனுமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் என்று சொல்றார். இன்றைக்கு இதை கடைபிடிக்கிறவர்கள், ஒரு பெரிய தலைமை போதகர் நேற்றைக்கு சபையில் இணைந்த ஒரு சீசனுடைய கால்களை கழுவ முடியுமானால், இன்றைக்கு கடைபிடிக்கிற முறைமை சரி. நம்ம என்னெல்லாமோ கடைபிடிக்கிறோம், வீணான வைராக்கியம் கடைபிடிக்கிறோம், நாட்களை விசேஷத்துக்கு கொள்கிறோம், என்னெல்லாமோ பண்றோம். ஆனால் வாழ்க்கை மாறல, த மென்டாலிட்டி பவர் மாறல. நம்ம வாழ்க்கையில இன்னும் மூர்க்க குணம் இருக்கிறது, நீயா நானா என்கிற குணம் இருக்கிறது. சவுல் மேலையும் அபிஷேகம் இருந்தது. சாமுவேல் தான் இந்த சவுலை அபிஷேகம் செய்தான். தாவீது மேலையும் அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை சாமுவேல் மூலம் தான் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் 2 பேர் மேலேயும் அபிஷேகம் தான் இருந்தது. ஆனால் ஒருவனை பிசாசு கைட் பண்ணுகிறது, ஒருவனை ஆவியானவர் கைட் பண்ணுகிறார். ஒருவன் தன் செய்த தவறை சுட்டி காட்டும் போது மூர்க்கம் வெளிப்படுகிறது. சாமுவேலை பார்த்து அவன் பிடிக்கும்போது வஸ்திரம் கிழிந்து விட்டது. எந்த அளவுக்கு பிடித்திருப்பான்னு பாருங்க. தன் ராஜாங்கிற அந்த ஆக்ரோஷ வெறியோடு மூர்க்க குணம் சாமுவேல் புஸ்தகத்திலே வருகிறது. 1 சாமுவேலிலே சவுல் சாமுவேலின் வஸ்திரத்தை பிடித்த போது அது கிழிந்து விட்டது. உடனே அவன் தீர்க்க தரிசனம், வஸ்திரம் கிழிந்தது போல உன் ராஜ்யம் கிழிந்து போகும் என்று சொல்லுகிறதை பார்க்கணும். எந்த அளவுக்கு அவன் மேலதான் அபிஷேகம் இருந்தது. அதே தாவீது மேல் அபிஷேகம் இருந்தது. நாத்தான் மேல்
பட்சேபால் விஷயத்தை சொல்லும்போது நாத்தான் வேலை பார்த்து கடுனமாய் அவன் சொல்லவில்லை. நீ இருளில் செய்ததை கர்த்தர் வெளிச்சத்திலே பண்ணுவார் என்று சொல்லும்போது அவனுக்கு கோபம் வரவில்லை. மத்தேயு 51 சொல்லுகிறது, சங்கீதம் 51 தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், கர்த்தரிடத்துல உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் எனக்கு முன் இருந்த சவுலை விட்டு இந்த ஆவியானவர் விலகினாரே, அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் எனக்கு வேண்டாம். எதனால நான் விட்டு கொடுக்குறேன், உங்கள் சமூகத்தை விட்டு நான் தள்ளிடாதங்க. ரெண்டாவது என் மேலே வச்சிங்களா அந்த அபிஷேகம், அதை எடுத்துடாதங்க. இதுதான் இது ரெண்டு பேரை ஆவியானவர் யார் கைட் பண்ணுகிறா என்று ஈஸியாக கண்டுகொள்ளலாம். ஒருவனுக்கு மூர்க்கம் வருகிறது, ஒருவன் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன். நாத்தான்வேல் சொன்னபோது நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அவனை விழ வைத்தது தாவீதை. இவன் தான் தலைவனுங்க. பிள்ளைகளே, ஆண்டவரும் போதகனுமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா நம்ம வாழ்க்கையை? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மற்றவர்களுக்கு முன்னே கர்த்தர் நம்மளை குருவாய் வைத்திருக்கிறார். சமுதாயத்திலே ஜனங்கள் ரட்சிப்புக்கு காரணமாய் நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது, நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை. எது நீதி நியாயம்? எது நீதி நியாயம்? என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்ல. எது நீதி? அவன் ஊழியம் செஞ்சது, அவன் அற்புத அடையாளம் செஞ்சது, அவன் பரிசுத்த வாழ்க்கை, அவன் ஜெபம், இது அழுக்கான கந்தைங்கிறான்பா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணோன்னு மைக்கு போட்டு ஊர் ஃபுல்லாக அடிக்கிறோம். நான் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலம் தருவார். அப்போ ஆண்டவரும் போதகனுமான நானே உங்கள் கால்களை கழுவிடுகின்றாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இயேசு இருந்தால் எப்படி பார்ப்பார்ப்பா? நீ தெருவில் ஒருத்தங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு அவங்க போகிறாங்கப்பா. நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோம்? இயேசு இருந்தால் எப்படி பார்ப்பார்? நமக்கு சிந்தின ரத்தம் அவங்களுக்கு தானே சொந்தம். இயேசு கிருஷ்ண விலையேற பெற்ற ரத்தம் யாருக்கு சொந்தம்? சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்கு மட்டுமா சொந்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது சொந்தம். அப்போ பார்க்கிறவர்களை இயேசு பார்க்குற மாதிரி நம்ம பார்த்தா, நம்ம கூட இருக்கிற சீஷர்களை, உடன் ஊழியர்களை இயேசுவை போல பார்த்தால் எப்படி இருக்கும் கவனிச்சு பாருங்க. பாஸ்டர் மிளகா அரைச்சிட்டு போயிடுவானோ பாஸ்டர், தன்னை காட்டி கொடுக்குறோம் காலை கூட அவர் என்ன எதிர்பார்ப்போடு கல்வி இருப்பார்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இயேசுக்கு வராத துன்பமா நமக்கு வந்துடுது. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளில் கர்த்தர் இந்த வேத தியானத்தில் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம், நம்மளை கர்த்தர் எகிப்துக்கு மோசையை கர்த்தர் தேவனாய் கர்த்தராய் வைத்திருந்தார், ரட்சகராய் வைத்திருந்தார். பார்வோனுக்கு முன்னே மோசே கர்த்தரை போல காணப்பட்டாங்க. அது கடவுள் சொல்லை உபயோகப்படுத்துகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிரியாமும் ஆரோனும் அவங்க மனைவியை வைத்து கிண்டல் பண்ணும்போது என்னாகும்? 12வது அதிகாரம். கிண்டல் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறான், எதுவுமே பேசலையா. எவ்வளோ பெரிய காரியங்கள் கவனிங்க பிள்ளைகளை. சில நேரம் நம்முடைய மாமிச குணம் நல்ல நல்ல தலைவர்களை ஆகிவிடுகிறது. நம்முடைய மாமிச குணம் அநேகருடைய பின்மாற்றத்துக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய மாமிச குணம் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் செய்தது. அப்போ முதலாவது சம்பவம் சொல்லப்போன நிறைய சொல்லலாம். அந்த சீசர்கள் யார் யார் இருந்திருப்பாங்க? யார் இருந்தாலும் இல்லையோ, யூதாஸ் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அவன் காலையே ஆண்டவர் கழுவுகிறாரே, நாம் யார் காலை போய் இன்னைக்கு கழுவும் ஆண்டவர் சொன்னான்?
நம்மளோட சீனியர் கவனிப்போம், நம்மளை விட அதை சொல்ல முடியாது, நமக்கு கீழே இருக்கிறவங்க புறஜாதிகள். மத்திய 20 சொல்லுகிறது, அப்பொழுது 20:25, அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாகாது. இருமாப்பு. நீங்க எஜமானானா கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தின பின்பு நமக்கு இருமாப்பு வருகிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார். அப்போ யார் காலை கழுவுறோம்? எங்கள் சபையில் கால் கழுவுற முறைமெல்லாம் கிடையாது. ஆனால் வாழ்க்கை மாற்றத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம், சத்தியத்தை கடைபிடிக்க கற்றுக் கொடுக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று கற்றுக் கொடுக்கிறோம். சீக்கிரம் வளராது சபை. அதில் தேறி நிற்கிறவர்கள் சபையில் நிலைச்சிருக்கிறாங்க, ஊழியத்தில் நிற்கிறாங்க. பிள்ளைகளே பிள்ளைகளே, நாம் யார்? ஆண்டவரும் போதகருமான நாமே. அனுப்பப்பட்டவனை விட மெய்யாகவே, யோவான் 13:16, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் என்னால் அனுப்பப்பட்டவர்கள், நான் உங்க எஜமான், இன்னைக்கு எனக்கு ஊழியக்காரங்க, ஆனாலும் நான் அவன் காலை கழுவுறேனே. பிள்ளைகளே, இதை நாம் தான் யோசிக்கணும். இருக்கு வியாக்கியானம் என்ன? ஆவியானவர் நம்மளை சரியாய் நடத்துவாராக. நமக்குள்ள இருமாப்பு வருமானால் நமக்கு கீழே இருக்கிறவங்கள மதிக்க மாட்டோம். நமக்கு இருமாப்பு வருமானால் தேவன் நியமித்த திட்டத்தை மதிக்க மாட்டோம். நமக்கு இருமாப்பு வருமானால் தேவனுடைய காரியங்கள், ஆவியானுடைய செயல்பாடுகள் அங்கு இருக்காது. சவுல் தாவீதை கொலை செய்ய தேடுகிறான். தாவீது வாய்ப்பு கிடைத்த போதும் அந்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இதுதான் ஆவியானவர் நடத்துகிறார். ஆராய்ந்து பார்ப்போமா? இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறார் கர்த்தர். ஆண்டவரும் போதகருமாய் இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 17வது வசனம், யோவான் 13:17, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். த blessed people. உங்கள் எல்லாரை குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் அப்படியே பார்ப்பீர்களானால், யோவான் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்த இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவருக்கு இன்னொருத்தங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்குள் இருப்பதை யோவான் 2:24-25 சொல்லுகிறது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறபடினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடினால் அவரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. ஒரு மனுஷனை குறித்து அவன் யோசிக்கிறதே ஆண்டவர் கண்டுபிடிச்சிடார். சீசர்கள் யோசிக்கிறத குறித்து ஆண்டவர் கண்டுபிடிச்சிடார். தேவாலயத்தில் இருக்கிறவங்க இருதயத்தில் யோசிக்கிறத பார்த்தே அவர் கண்டுபிடித்து விடுகிறார். யாரை குறித்து அவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எஜமான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 18வது யோவான் 13 அதனுடைய 18வது வசனம், உங்கள் எல்லாரை குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிந்திருக்கிறேன். நான் தான் தேர்ந்தெடுத்தேன். சீசர்களா ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிஞ்சிருக்கிறேன்னா, ஆகிலும் வேத வாய்க்க நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான்.
ஆண்டவர் யூதாசை குறித்து அறிந்திருந்தார். யாருன்னு சொல்லி ஆண்டவர் ஏன் அந்த கூட்டத்தில் சொல்லலை? நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு அங்கே சொல்லவே இல்லைங்க யார்கிட்டையுமே. யூதாஸ் தானே காட்டி கொடுக்க போகிறோன்னு சொல்லலை. இதுதான் தலைமைத்துவம். இதுதான் சரியான லீடர். நானே இப்படி செய்கிறேன்பா, நீ ஏன் செய்யலை? அது நடக்கும்போது யூதாசனை காட்டி கொடுத்தாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்கன்ட்ட. சகரியா புஸ்தகம் 11 அதனுடைய 12வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய மதிப்பு 30 வெள்ளிக்காசுங்கிறதை சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். கொயவனுடைய நிலம் வாங்குவதற்காக தேவாலயத்தில் கொண்டு வந்து எறிந்தான். மற்ற 27 வசனத்தில் அது நிறைவேறுகிறது. அப்போ பிள்ளைகளை யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுப்பாங்கிறதை கர்த்தர் அங்கு நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். வேத வாய்க்கு நிறைவேறணும்பா பிள்ளைகளை. இயேசு எவ்வளோ பெரிய லீடர், ஆண்டவரும் போதகனுமான அவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனில் ஒருவன் இப்படி இருக்கிறான். நான் தொங்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் மேசியான் நிரூபிப்பதற்கு இது ஒரு காரணம். அப்போ பிள்ளைகளை 19வது வருஷம் நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சம்பவத்தை சொன்னாரே ஒழிய இன்னார் என்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசு சொல்லவில்லை. இதில் எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷ புஸ்தகம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் எழுதப்பட்டது. அப்போ பிள்ளைகளை, ஆண்டவரும் போதகனுமான நானே என்னை காட்டி கொடுக்குறவனை காட்டி உங்ககிட்ட சொல்லலையே. ஆண்டவரும் போதகனுமான நானே என்னோட கூட அப்பம் புசிக்கிறவன் குதிங்கால தூக்குவான்னு சொன்ன யூதாஸ் தானே உன்ட்டு சொல்லலையே. காரணம், புறஜாதிகள் இருமாப்புள்ளவர்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரும் போதகனுமான நான் கால்களை கழுவுனேன். 2வது என்னை காட்டி கொடுக்குறவன் இவன் தான் தெரிஞ்சும் நான் எல்லாரையும் குறித்து பேசவில்லை. எல்லாரை குறித்து நான் அவங்கள குற்றவாளியாக மாற்றலை. நீங்களும் மாற்றக்கூடாது. அடுத்த ஒரு காரியம் 20வது வசனம், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரும் போதகனுமான நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். எனக்கு கொடுக்க வேண்டிய ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் அவனுக்கு கொடுக்கணும். லேவியர்களை குறித்து மோசேக்கு கர்த்தர் சொல்லும்போது, எங்கேயிருந்து ஒரு லேவியன் வருவானே ஆனால் அவனை அந்த பட்டணம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? பல இடங்களில் இருந்து இன்னைக்கு லேவியர்கள் சபைகளில் குறைந்து விட்டார்கள். கோகாத்தியர் அழிந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருந்த பலிபீடத்தின் வேலையை செய்கிறார். நிறைய சபைகள் தோள் மேலே தூக்கி வேலை செய்கிற கோகாத்தியரை இழந்து விட்டது. என்னாகும் புஸ்தகத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், கோகாத் புத்திரர் இல்லாமல் அழிந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கு சொல்ற. கெர்சோன் புத்திரர், மொராரி புத்திரர் இருக்கிறாங்க லேவியர்கள். பட் இந்த கோகாத் புத்திரர் தோளில் சுமக்கிறவர்கள் பலிபீடத்தின் வேலையை அவர்கள் அழிந்து போகாதபடி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அழிந்து போகாதபடி எச்சரிக்கையாக லேவியர்கள் அழிந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய சபைகள் கோகாத்தியரை இழந்து விட்டது. தோல் மேல் சுயநலமற்ற ஊழியக்காரர்கள் அவர்கள், கர்த்தருக்காகவே ஓடுகிறவர்கள் அவர்கள், நேரங்காலம் பார்க்காமல் ஓடுகிறவர்கள், பலிபீடத்தின் வேலையை செய்கிறவர்கள். நீ நிறைய சபைகள் அந்த கோகாத்தியரை இழந்து விட்டு, நிறைய இழந்து விட்டு. சம்பளத்துக்காக வேலை செய்கிறவன் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனால் உண்மையாய் அர்ப்பணிப்போடு டெடிகேட் மைண்டோடு செய்கிற கோகாத்தியர் இன்றைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் யூதாஸை காட்டி கொடுக்கல. அவனா போய் இயேசுவை போய் யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆனால் தான் கூட இந்த சீசர்களுக்கு இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு வேதம் தெளிவாக சொல்லு. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தான் தெரிந்து கொண்டேன்பா. ஆனால் ஆண்டவருக்கு இவன் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். ஆனால் சீசர்களுக்கு சொல்லவில்லை, சீசர்களுக்கு சொல்லவில்லை. இல்லைகளே, அப்போ ஆண்டவர் அனுப்புகிற ஊழியக்காரர்கள் நாம் ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசியே, சபையே, கர்த்தர் அனுப்புகிற ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கு வருகிற காரியங்களை, சபையில் வருகிற காரியங்களை அவர்களுக்கு பங்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கோகாத்தியர், நான் தருகிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்குடைய சம்பளம், அவர்களுக்கு நான் தான் சுதந்திரம்னு ஆண்டு சொல்லிட்டேன். இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்புலாம் இல்லை நிறைய பேர்கிட்ட. கடைசி ஒரு காரியம் சொல்லுகிறேன், 21வது வசனம், யோவான் 13:21. இவைகளை இயேசு சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசர்கள் இயேசுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்ட, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரயோத்தனமாக, நான் இந்த துணிக்கையை துவைத்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை துவைத்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கை அவர்கள் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். துணிக்கையை துவைத்து கொடுக்கிறவன் என்று சொன்னால் இயேசு ஒவ்வொரு அப்பெல்லாம் பிக்கல, ஒரே அப்பத்தை எல்லார் கையிலையும் கொடுத்தார். இந்த துணிக்கையை துவைத்து எவன் கையிலே கொடுக்கிறேனோ. அப்போ பிள்ளைகளை, இயேசு அங்கு யோவான்கிட்ட கூட யூதாஸ்ன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய இருதயம் கலங்குகிறது. மத்திய புஸ்தகத்தை வாசித்து பார்த்தார். அவள் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் வேதனை அடைகிறார். அவனுக்குள் பிசாசு அந்த வேலையை செய்ததாக எழுதப்படுகிறது. யோவான் 13 அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு, பிசாசு அவனுடைய இருதயத்தை கைட் பண்ணது. ஆனால் யோவான் கேட்டபோது யூதாஸ் தான் என்று சொல்லவில்லை. அவர் அங்கு ஒரு மௌனத்தை இங்கு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய இருதயம் கலங்குகிறது. பிள்ளைகளை, இதில் நாம் என்ன புரிந்து கொள்வோம்? உங்கள் கூட இருந்தவங்க ஒரு வேளை உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களா? உங்கள் கூட இருந்த ஊழியர்கள், உங்கள் கூட இருந்த விசுவாசிகள், கூட இருந்த நண்பர்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்களா? அந்த வேதனை இயேசுக்கு தெரியும். இயேசுக்கு தெரியும். அவருக்கு வராத பாடு எது நமக்கு வந்துடுறதில்லை. எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:2-3 வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதெல்லாம் என்று சொன்னால், நமக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது, கர்த்தர் அழைத்த அழைப்பில் இருக்கும்போது, ஊழியத்தின் ஓட்டத்தில் இருக்கும்போது,
விசுவாசிகள் விசுவாச ஓட்டத்தில் இருக்கும்போது சில ஆவியில கலக்கங்கள் வரும் தான். நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். இயேசு மாம்சத்தில் இருந்தபோது என்ன நினைச்சாராம்? பாடுகள் வரும்போது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆக அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார போகிறதை நினைத்த போது இந்த ஆவிலை கலங்கின விஷயங்கள், பாடுகள் எல்லாம் அவருக்கு பெரிய விஷயமாய் தெரியவில்லையா? என்ன சொல்லுகிறார் ஆவியானவர்? உங்களுக்கும் இதுபோல சோதனை உபத்திரவங்கள் வரும்போது பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவருடைய மேலானவைகளை தேடுங்கள். அதை நீங்க நினைச்சாலே உங்க கூட இருந்தவங்களை புரிஞ்சுக்கிடாம உங்களை வேதனைப்படுத்தினாலும் இந்த வேதனை பெருசா இருக்கு. உங்களுக்கு எந்த வேதனை வந்தாலும் எபிரேயர் 12:2-3 இயேசுக்கு வராத எந்த பிரச்சனையும் நமக்கு வரல அப்படின்னு நினைச்சு அவர் பாடுகளை சகித்தது போல நம்மளும் சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிறந்த தலைவர்களை மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்களும் எங்களை நீர் ஆண்டவரும் போதகரும் எங்கள் சமுதாயத்தில் வைத்திருக்கிறேன். நாங்களும் சீசர்களுடைய கால்களில் கழுவை இறங்கினீர் அப்பா. உமை காட்டி கொடுத்தவனுடைய கால்களை எங்கள் கழுவுவதற்கு இறங்கி நன்றி. நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு பண்பு, ஆத்தும உருக்கம், ஆத்தும தாகம் உள்ளவர்களாக இருக்க இயேசு தன்னை காட்டி கொடுத்தவனை பெயரிட்டு யாரிடத்திலுமே சொல்லவில்லை. இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான், மௌன சொல்தான் சொன்னான். அதுவும் யாருக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்புதான் புரிந்து கொண்டார்கள். பிள்ளைகளே, அடுத்து ஆவியிலே கலங்கினார். இயேசு ஆவியிலே கலங்கினார். அவருக்கு வந்த பாடுகள் ஏன் தெரியுமா? நமக்கு பாடுகள் வரும்போது அவரை நினைத்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும். அவரை நினைச்சுக்கோ. உங்களுக்கு பாடுகள், அந்த ஒரு மனப்பக்குவம் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்கள் சமுதாயத்திற்கும், எங்கள் சபைக்கும், எங்கள் பட்டணத்திற்கும், எங்கள் தேசத்திற்கும் வரக்கூடிய நாட்கள் எங்கள் பிரயோஜனமாக மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. God bless you.